சார் நான் 25 லட்சம் போட இப்போ என்ன சார் 10 லட்சம் தான் இருக்குன்னா அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து எஸ்ஐபி கேள்விப்பட்டிருக்கோம் சார். என்ன சார் எஸ்டபிள்யூபின்னு? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பல பேர் சொன்னது வந்து என்னென்னா, சார் நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் வந்து எஸ்டபிள்யூபியில் நாங்கள் வந்து போட்டு வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம் சார், அப்போ கரெக்டாக லாபமான கரெக்டாக வருமா சார்? அந்த கான்செப்ட், அந்த ஐடியாலஜி, அந்த ப்ராசஸ் கரெக்டாக சார் கொஞ்சம் சொல்ல முடியுமா? நிறைய பேருக்கு வந்து எஸ்ஐபி கேள்விப்பட்டிருக்கோம் சார். என்ன சார் எஸ்டபிள்யூபின்னு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சார் எஸ்டபிள்யூ தான் சார், எஸ்டபிள்யூபி சூப்பராக சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கோம் சார். ஸோ கரெக்டு தான் சார் அது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பாட்டுக்கு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இன்வெஸ்ட் பண்ண கையோடு நம்ம வந்து எஸ்டபிள்யூபி போட்டால் சூப்பர் தான் சார். நிறைய பேர் அது மாதிரி சஜஷன் பண்ணுறாங்க. நான் ஒன்று வீடியோ நான் பார்த்து ஆச்சரியமா சார், இன்வெஸ்ட் பண்ணுங்க சார், எஸ்டபிள்யூபி போட்டுருங்க சார். ஸோ உங்களுக்கு மாதம் வருமானம் வந்துட்டே இருக்கும். ஸோ பிரச்சனை உங்களுக்கு கிடையாது, நீங்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கலாம், கவலையே கிடையாது இல்லையா சார்? கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு எப்படி அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சார் எஸ்டபிள்யூபி அப்படின்னா என்னன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அதாவது நம்ம வந்து ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட சார் நான் வந்து இப்போ 10 லட்சம் போட்டேன், இல்லை ஒரு 20 லட்சம் போட்டேன், இல்லை 1 லட்சம் போட்டேன், ஏதோ ஒரு அமௌண்ட், ஒரு 25 லட்சம் சும்மா ஒரு பேச்சு 25 லட்சம் போனேன். மாதம் எனக்கு ஒரு 25,000 வரணும் சார். சரி, 25,000 மாதம் தான் என் செலவுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கும் சார். நான் ஒரு மாதிரி டீசெண்டாக வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு என்ன அதிகமாக செலவு, நானும் வைஃப் மட்டும் தான் இருக்கும். சரி, பண்ணலாமா சார்? தாராளமாக பண்ணலாம் சார், உங்கள் பணம் சார். நீங்கள் எஸ்டபிள்யூபி போட்டு உங்கள் பணம் உங்களுக்கு வரப்போகுது, யார் சார் தடுக்க முடியும், யார் சார் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னா, பரவாயில்லையே சூப்பராச்சு, ஆமாம் கரெக்டு தான் சார், ஆமாம் ஏன் பணம் தரேன் நாங்கள் எஸ்டபிள்யூ போனோம் சூப்பராச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துறாரு. பிரச்சனை கதவா சார்? பிரச்சனை பணம் வரதான், பணம் தான் வரும் சார். எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னா நீங்க பணத்தை எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க நீங்க சொல்ற நாள்ல சொல்ற பேங்க் அக்கௌண்ட்ல கரெக்டா அந்த பணம் 25,000 மாசமோ இல்ல குவார்டர்லியோ இல்ல ஹாஃப் இயர்லியோ இயர்லி வாட் எவர், நீங்க மந்த்லின்னு வச்சுப்போம். ஏன்னா மந்த்லி தான் நம்ம பணம் செலவு பண்ணுவோம். செலவு பண்ணா அந்த 25,000 வருதுன்னா அந்த 25,000 எங்கிருந்து சார்? என்ன சார் நான் என்னோட இன்வெஸ்ட் பண்றேன் சார், நான் தான் சார் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதுல இருந்தா சார் வரும். சரி ரைட்டு அப்படின்னு நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்ட கையோட லாபம் வருமா? இல்ல சார், புரியல சார். சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஜனவரி 1ஆம் தேதி இன்வெஸ்ட் பண்றீங்க, நீங்க பிப்ரவரி 1ஆம் தேதி என்ன பண்றீங்க, 25,000 என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு எழுதி கொடுங்க. எவ்ரி ஃபர்ஸ்ட், சரி ஃபர்ஸ்ட் வர 10th வச்சுக்கோங்க, சும்மா பேச்சுக்கு. சரி பிப்ரவரி 10th, மார்ச் 10th, ஏப்ரல், மே அப்படி எல்லா 10th 25,000 பணம் என்னோட அக்கௌண்ட்டுக்கு வரணும் போதும். கரெக்டு தான் சார், ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, க்ளீன் தான் சார். 25 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், மாதம் 25,000 போகிறாங்க, என்ன சார் பிரச்சனை? கரெக்டான சிஸ்டம் தானே சார். பணம் யாருக்கிட்ட சார், எங்கேயும் சார் வரும்? நான் சொன்னேன் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன சார் வரும். சரி ரைட்டு, அதில் உங்களுக்கு என்ன லாபம்? என்ன சார் இதெல்லாம் என்ன சார் பேசுறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பேசுறீங்க. என்னோட பணத்தில் இன்வெஸ்ட்னா அதில் லாபம் வந்து அதுலேருந்து 25,000 தான். ஜனவரிலேருந்து பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு 25,000 லாபம் வரும்னு யார் சார் சொன்னாங்க? இல்லை சார், எனக்கு புரியல சார். நான் எஸ்டபிள்யூபி போட்டேன், 25,000 என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வரப்போகுது. ஸோ அதுக்கு நஷ்டம் எதுவுமே கிடையாது சார், கிளீன் தான் சார், தெளிவான ஒரு முடிவு தான் சார். இதில் கன்ஃபியூஷன் தான் சார் இருக்காங்க. கரெக்டாக தான் சார். எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறதோட கான்செப்ட் நமக்கு உங்களுக்கு சொல்லுவோம். என்னன்னா உங்களுடைய பணம் முதலில் லாபம் சம்பாதிக்க வேண்டும். சரி, அந்த லாபத்தை தான் நீங்க எஸ்டபிள்யூபி போடணும் சார். அவர் அப்படிலாம் சொல்லல சார். அவரு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, எஸ்டபிள்யூ போட்டு நீங்க மாசம் எடுத்துக்கோங்க, அப்படிதான் சார் சொன்னாரு. இது என்ன சார் புதுசா நீங்க ஏதோ சொல்றீங்க? நிறைய பேர் வந்து மிஸ்லீட் பண்றது இப்படிதான். நானே சில வீடியோ எல்லாம் பார்த்தேன், ஆச்சரியமா இருக்கு சார். இந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அந்த பக்கம் எஸ்டபிள்யூ போட்டு மாசம் பணத்தை எடுத்துருக்கேன். மாசம் பணத்தை எடுக்கிறது யாரோட பணம்? அது உங்களுடைய பணத்தை தான் இருக்கணும். ஸோ உங்களோட பணத்தை நீங்கள் எடுத்து பருத்தி
மூட்டை குடவுன்லேயே இருந்துக்கலாமே சார். அந்த பணத்தை எதுக்கு சார் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்? நீங்களே இங்கே பேங்க் அக்கௌண்ட்ல வச்சு நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு போய்க்கலாமே. பருத்தி மூட்டை குடவுன்லேயே இருந்துக்கலாமே சார். அது எதுக்கு சார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? தேவையே இல்லாம அதுல 1 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது எக்ஸிட் லோடு வேற இருக்கு 1% தேவையே இல்லாம. இல்ல சார், நீங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு தெளிவாவே இல்லை சார். கரெக்ட். எஸ்டபிள்யூபியோட கான்செப்ட் என்ன தெரியுமா சார்? நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் அது லாபம் சம்பாதிக்கணும். முதலில் சம்பாதித்து விட்டு அந்த லாபத்தை தான் நீங்க வித்ட்ரா பண்ணமே தவிர முதலையே வித்ட்ரா பண்ணீங்கன்னா வேஸ்ட் இல்லை. அப்போ உங்களுடைய முதலையே நீங்க எடுக்கிறீங்க இல்லையா? முதலே எடுக்கிறதுக்கு எதுக்காக நீங்க அங்க டெபாசிட் பண்ண உங்ககிட்டயே வச்சுக்கலாம் இல்லையா? கட்டும். அதுதான் கான்செப்ட். ஸோ எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அது லாபம் வரணும். முதலில் அதுக்கு டைம் கொடுக்கணும். அது 1 வருஷமா 2 வருஷமா 3 வருஷமா எவ்வளவு காலம் தெரியும், அது முடியுதா? அதுக்கப்புறம் வந்து ஆவரேஜா வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ் எல்லாம் பாக்குறோம், மியூச்சுவல் ஃபண்ட் 12 to 15% ரிட்டர்ன் வருது வருஷம். ஓகே, ஸோ இந்த 25 லட்சம் அப்படிங்கிறது வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகி ஒரு 30 லட்சம் இல்லை 32 லட்சம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு பேச்சு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த 32 லட்சத்துல இருந்து எஸ்டபிள்யூபி போடுங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, வேற வழி கிடையாது. இல்ல சார், அப்ப எங்களுக்கு வாழறதுக்கே வழி கிடையாது சார், அதை வச்சுதான் சார் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், நாங்க வந்து எஸ்டபிள்யூபி போனா எங்களுக்கே சார் பணம் அப்படின்னா அப்ப எஸ்டபிள்யூபி உங்களுக்கு உகந்ததா இல்ல. எஸ்டபிள்யூன்றது வந்துட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணத்தை முதல்ல வந்து அது ரிட்டர்ன்ஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்க வேற வழி கிடையாது. எப்படில தான் போட்டாலும் எப்படில தான் மாசம் மாசம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க, வட்டி மாதிரி வரும். இதுல வட்டி கிட்ட எல்லாம் எதுவுமே கிடையாது. இதுல லாபம், மியூச்சுவல் ஃபண்ட்ல லாபம் பண்ணுறது. லாபம் அது வரணும்னா கொஞ்சம் லேட் ஆகும். சில நேரத்தில் இமீடியட்டா வரலாம், 6 மாசத்துல 1 வருஷம், சில நேரத்தில் 1-2 வருஷம் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2025-26 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் கிட்டத்தட்ட லாபமே கிடையாது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனை அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கு. மார்க்கெட் மேலே போகிற மாதிரி திருப்பி கீழே தான் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை, ஈரான் அமெரிக்கா பிரச்சனை, அந்த பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அதனால லாபம் கிடையாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண உடனே எஸ்டபிள்யூபி போடலாம்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா டெஃபினட்டா அந்த பக்கமே போதையும் மிஸ்லீட் பண்றாங்க, உங்களை தவறான வழிக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அதனால அது வேலைக்கு ஆகாது. அப்ப என்ன பண்ணலாம் சார்? நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்களா, அந்த 25 லட்சம்ன்றது வந்துட்டு 30 லட்சம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்ல 32 லட்சம் வச்சுக்கோங்க. அதுல இருந்து 6% அதுக்கு மேல எடுக்காதீங்க. அதுக்கு மேல எடுத்துல நீங்க நஷ்டப்படுங்க. அதுல சார் 6% கணக்கு தமிழ். அது சில கால்குலேஷன்லாம் இருக்கு. அதாவது அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 12-15% வந்து நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் வரும். அதுல இருந்து நீங்க மாசம் 6% எடுத்தால் உங்களுடைய முதலுக்கு சேதாரம் ஆகாது. அதாவது 25 நீங்க எவ்வளவு எடுத்தாலும், ஏன்னா அப்ராக்சிமேட்லி வச்சுக்கோங்களேன், ஒரு 15% ரிட்டர்ன் அது பாட்டு அக்யூமுலேட் ஆயிட்டு அதுல இருந்து 6% எடுத்தா மிச்சம் 9% இருக்குல்ல, அது வந்து அது அப்படியே கொஞ்சம் மல்டிப்ளை அது பாட்டுக்கு மேல போயிட்டே இருக்கும். ஸோ மேல போக நீங்க எவ்வளவு 6% வித்ட்ரா பண்ணாலும் உங்களுடைய முதல்ல 25 லட்சத்துக்கு கீழே வராது. ஏன்னா இது ரிட்டர்ன் 15% அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இதுதான் கணக்கு. புரியுதுங்களா? ஸோ எஸ்டபிள்யூபியோட கணக்கு தான். முதலில் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்களா, அது தன்னைத்தானே கொஞ்சம் லாபத்தை சம்பாதிக்க வேண்டும். 1 வருஷமோ 2 லட்சமோ 2 வருஷமோ 3 வருஷமோ முடிச்சு அதுக்கப்புறம் தான் நீங்க எஸ்டபிள்யூபி போட முடியுமே தவிர இந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பக்கம் எஸ்டபிள்யூபி போட்டீங்கன்னா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னா பக்கம் ஃப்ராட் தான். தவறான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், அதுல விழுந்து விடாதுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆச்சரியமா அது 2 வீடியோ நான் பார்த்தேன். அவர் தன்னைத்தானே எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிக்கிறார். சொல்லிட்டு சார் எஸ்டபிள்யூபி போடுங்க சார், இந்த பக்கம் வந்து இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க சார், மியூச்சுவல் அந்த பக்கம் எஸ்டபிள்யூபி போடுங்க சார், நீங்க பாட்டு வாழ்ந்துட்டே இருக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை அப்படிதான் சொன்னா. அது எதுக்கு வந்து பருத்தி மூட்டை வந்து உடவுங்க இருக்கலாமே, அந்த பணத்தை எதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம கிட்டே வச்சுக்கலாமே, எதுக்கு தேவையில்லாம அங்கே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கேயும் இருந்துட்டோம். தவறான ஒரு விஷயம். எஸ்டபிள்யூபி அந்த மாதிரி வேலை செய்யாது, வேலை செய்யவும் கூடாது, வேலை செய்ய முடியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா சிறிது காலம் விடுங்கள், அதில் லாபம் பாருங்கள், அதற்கு பின்னால் எஸ்டபிள்யூபி போடுங்கள். இல்ல சார் அதுக்கு என்கிட்ட நேரம் கிடையாது சார், அந்த பணத்தை அதுலேருந்து வர்ற எஸ்டபிள்யூபி பணத்தை வச்சுதான் சார் நான் வாழறேன் அப்படின்னு 25 லட்சம் இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க மாசம் 25,000 நீங்க வந்து வித்ட்ரா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க எஸ்டபிள்யூபி மூலமா. இந்த ஈரான் பிரச்சனை அந்த பிரச்சனை 25 லட்சம் அப்படிங்கிறது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் 19 லட்சத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த 19 லட்சம் மாசம் 25,000 உனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ 19 18 ஆகும், 17 ஆகும், 16 ஆகும், அப்படியே போயிட்டு இருக்கு. நாளைக்கு அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு ஏதோ பிரச்சனை இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் மேலேயே போல மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்குன்னா
மார்க்கெட் கீழே வரதுனால உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 25 lakhs அப்படிங்கிறது 18, 17, 16 அப்படின்னு இறங்கும். இந்த பக்கம் நீங்க வித்ட்ராவும் பண்ணிட்டு இருப்பீங்களா, இன்னைக்காவது ஒரு நாள் படம் 10 லட்சத்துக்கு கீழே வந்து நீங்க அப்ப நீங்க ஆச்சரியப்படுவீங்க, என்ன சார் நான் 25 லட்சம் போட இப்ப என்ன சார் 10 லட்சம் தான் இருக்குன்னா அப்படிதான். இப்படி பண்ணீங்கன்னா அப்படிதான். சரி, நீங்க முதல்லயே நீங்க எடுக்கிறீங்க இல்லையா, லாபத்தை கிடையாது. லாபத்தை எடுத்தீங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் சேஃப். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரியணும் எப்போ அது வித்ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எஸ்டபிள்யூபி யாராவது போற வராங்க சார் இப்போ போடுங்க சார் அப்படி போடுங்க சொல்லணும், அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு சார். ரூல்ஸ் எல்லாம் என்னன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் அதெல்லாம் கிடையாது, சில கான்செப்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் எஸ்டபிள்யூ. ஸோ எஸ்டபிள்யூபின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்போ போடலாம் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க போடுங்க, இல்லாட்டி மாட்டீங்க. உங்க 25 லட்சம் திடீர்னு 10 லட்சம் கீழே வரதுக்கு காரணம் தவறான கைடன்ஸ், மிஸ்கைடன்ஸ். ஓகேங்களா? இந்த விஷயத்துல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.